ஹாய், இந்த வீடியோவில் 6th நெக்ஸ்ட் லெசனில் வந்து அறிவியல் சிந்தனைகளில் தமிழில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகங்கிறது நம்மளுடைய அறிவியல் உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை வந்து நம்மளுடைய தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தொல்காப்பியங்கிற நூல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்குமே செக்ரிகேட் அது வகைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கடல் நீர் வந்து ஆவியாகி தான் மேகமாகும். மேகமானது வந்து குளிர்ஞ்சால் நம்மளுக்கு மழை பெய்யும். இதை வந்து பழந்தமிழ் இலக்கியங்களான எதில் சொல்லியிருக்காங்கன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இன்னொரு வாட்டி நம்ம வச்சுப்போம். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இந்த நூல்களில் இந்த மழை எப்படி பெய்யுதுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரவப் பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் அதனுடைய அளவை வந்து சுருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஔவையார் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இது என்ன ஔவையார் வந்து ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போர்க்களத்தில் வந்து மார்பிள் புண்படுவது வந்து இயல்பு. அந்த காலத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணீர ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெள்ளி ஊசி வந்து 10 ரூபாய் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி சுறாமீன் தாக்கியதனால ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை வந்து நற்றினை. சுறாமீன் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுமாதிரி தொலைவில் உள்ள பொருளை வந்து கிட்ட பார்க்குறத வந்து அறிவியல் அறிஞர் கலிலியோ வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்மளுடைய கபிலர் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டுங்கிறத வந்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முன்னாடி பார்த்தோம்ல, அதையே வந்து இதுவாக பார்த்துக்கலாம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகின் ஆதலின். இது வந்து தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சல் எழிலி, கார் 40 மழையை பற்றி சொல்லியிருக்கிறது. மழையை பற்றி என்னென்ன நூல் சொல்லியிருக்காங்க? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை 5 நூலில் சொல்லியிருக்காங்க. நெடுவெல்லூசி, நெடுவசி, பரந்தவடு, அதாவது வெள்ளூசி வந்து வெள்ளி ஊசி வந்து 10 ரூபாய் அப்படின்னா. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிவெதர் பதறது, அதாவது சுறா மீன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்கு மட்டும்தான். அதே மாதிரி தமிழ்லேயே படித்து இதுவானவங்க யார் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன். உங்களுக்கு ஒரு கொஷின், இப்போ யார் இஸ்ரோவின் தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.